இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் கனவு இல்லம்ங்க. அதாவது 1,00,000 பேருக்கு கலைஞர் கனவு இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கிறதா அறிவிச்சிருந்தாங்க நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள். அதுல இப்ப நமக்கும் அந்த வீடு வரணும், நமக்கும் அந்த வசதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கான முதல் முயற்சியா அந்த 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 நம்மளுடைய வீடு கட்டுறதுக்கான மனு எப்படி வந்து நம்ம அப்ளை பண்றது? அத பத்தின டீட்டெயில்ஸ தான் நம்ம வந்து இதுல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள இன்னும் விரிவா போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம குடுக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான கன்டென்ட்ஸ் பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் மூலியமா ஒரு வீட்டுக்கு அதாவது 3,50,000 வரை வந்து நமக்கு நிதி உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, சொந்த வீட்டில் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. வாங்க முதல்ல இதுக்கு நம்ம ஆன்லைனில் மனு கொடுக்கறது எப்படி, அதுவும் சிஎம் உடைய செல் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கு. அது மூலியமா நேரடியாக நம்மளுடைய முதல்வருக்கே நம்மளுடைய மனுவை கொடுக்கலாம். அதை பற்றின டீட்டெயில்ஸை வாங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு சிஎம் ஹெல்ப்லைன் டாட் அப்படின்ற வெப்சைட்டை நம்ம வந்து முதல்ல ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு முதல்ல வந்து லாகின் கேட்கும். ஆனால் சிங்கப் தான் நம்ம வந்து கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்படி இல்லை இப்போ தான் முதல் முறையாக ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த மேலே 3 டாட் வரும். அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து சிங்கின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அதாவது சைன் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போனீங்கன்னா முதல்ல வந்து உங்களுடைய மொபைல் நம்பரு, உங்களுடைய முதல் பெயர், கடைசி பெயர் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் வரும். அதில் உங்களுடைய பெயரையும் மொபைல் நம்பரையும் கொடுத்தீங்கன்னா சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஓடிபிக்கு வரும். அந்த ஓடிபியை மறுபடியும் கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா வெப்சைட் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம வந்து எதை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மனு செய் அப்படின்ற இடத்துக்கு தான் நம்ம வந்து போக போகிறோம். அதை வந்து ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்து ஒரு வெப்சைட் வந்து ஒரு பேஜ் வந்து ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் தான் நம்ம வந்து டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ண போகிறோம். அது எப்படி, என்ன, எந்த மாதிரியான டீட்டெயில்ஸை கொடுக்கணும், அதுவும் நம்மளுடைய கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தை வந்து நம்ம வந்து பெறணும், அந்த உதவி நமக்கு கிடைக்கணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். இதுக்கு எந்த மாதிரியான ஆவணங்கள், இதுக்கு எந்தெந்த மாதிரியான நம்ம வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து எப்படியெல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸை தான் நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம இதை பாருங்கள் வந்துடுச்சு. முதல்ல வந்து மனுதாரருடைய அவங்களுடைய அட்ரஸை வந்து இதில் வந்து கொடுக்கணும். அட்ரஸை கொடுத்ததுக்கப்புறமா ப்ளீஸ் என்டர் யுவர் ஜெண்டர் அப்படின்ற இடத்துல நீங்கள் வந்து எந்த பாலினம், ஆணா பெண்ணா அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து ஃபீமேல் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர் யூ ஏ டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து எஸ்ஆர் நோ அப்படின்னு கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து அதாவது ஒரு ஊனமுற்றோராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் நல்லதாக இருக்கேன் அப்படின்ற இடத்துல வந்து நீங்கள் நோ கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பொதுவாக கொடுக்குறீங்களா இல்லை தனிநபராக சங்கமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பப்ளிக், இண்டிவிஜுவல், அசோசியேட்டட் அப்படின்ற இடத்துல வந்து இப்போ வந்து நம்ம வந்து நம்மளுடைய வீட்டுக்கான மனுவை தான் கொடுக்க போகிறோம் கலைஞர் கனவு இல்லத்துக்காக. அதனால் நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் அப்படின்றத வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் எண்ணை வந்து இதில் வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். விவரம் என்ற இடத்துல வந்து இந்த மாதிரி எங்களுக்கு வந்து கலைஞர் கனவு இல்லம் அப்படின்ற திட்டத்து மூலிமா எங்களுக்கு வந்து ஒரு வீடு வேணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து இதில் வந்து டைப் பண்ணிக்கலாம். இதில் முடித்ததுக்கப்புறமா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. இதில் போய் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம என்ன ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜா டிபார்ட்மெண்ட் அப்படின்றத வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா லோக்கல் பாடி டைப் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபில் ஆகிக்கும். டைப் ஆஃப் குறைவகை அப்படின்னு சொல்லி இருக்குது. இதில் தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். கலைஞர் கனவு இல்லம் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அதே போல் இண்டிவிஜுவல் ரெக்வஸ்ட்னால் இது வந்து ஒரு தனிநபருடைய வந்து வேண்டுகோள், ஒரு தனிநபருடைய மனு அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டைப் சொல்லியிருக்காங்க. குறையின் வகை, துணை வகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா
நம்ம வந்து என்ன செலக்ட் பண்ணணும்னா, கலைஞர் கனவு இல்லம் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இதில இது கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறமா டிஸ்ட்ரிக்ட் மாவட்டம். அதாவது நீங்க எந்த மாவட்டம் அப்படின்றத வந்து இதில வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் வந்து ஒண்ணு குடுக்குறேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, சப் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது வந்து அது ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடியும் வந்து நம்ம குடுத்துருக்கோம் இல்லையா? ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அது குடுத்துருக்கோம். அடுத்ததா பிளாக் வட்டாரம் அப்படின்னு சொல்லி இருக்கு. இதில நீங்க எந்த வட்டாரத்த வந்து சேர்ந்தவங்க அப்படின்றத வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம். தாலுக் அப்படின்றதையும் வந்து உங்களுடைய தாலுக், டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றது என்னென்ன அப்படின்றது உங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும். இதில வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறுவட்டம் அப்படின்னு சொல்லி இருக்கு. இதில வந்து நீங்க வந்து எந்த வில்லேஜ சார்ந்தவங்க, இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். கிராம பஞ்சாயத்து அப்படின்றதையும் வந்து நீங்களே வந்து இது வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட், உங்களுடைய பஞ்சாயத்து எது அப்படின்றது. ஸ்ட்ரீட் நேம், டோர் நம்பர் அது எல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கே வந்து தெரியும். நீங்களே வந்து அத வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுக்கு கீழயே வந்து செலக்ட் இஃப் டிஃபரண்ட் ஃபார் அபோவ் அப்படின்னு சொல்லி இருக்கு. இதில வந்து மேல இருக்கிறதுல வேற ஏதாச்சும் வந்து நீங்க வந்து டிஃபரண்ட்டா குடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத வந்து நீங்க வந்து குடுக்க வேண்டாம். அதுக்கான அவசியம் இல்ல. நம்ம வந்து ஆல்ரெடி கனவு இல்லம் சொல்லியிருக்கோம். அதுவே இங்க பார்த்தீங்கன்னா, பொருள்ல வந்து கலைஞர் கனவு இல்லம் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோப்பை இணை அப்படின்னு சொல்லி இருக்கு. அதாவது நம்மளுடைய டீட்டெயில்ஸ் நம்மளுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அதுக்கப்புறமா வந்து அடுத்து நீங்க எங்க வீடு கட்டுறீங்களோ, அந்த இடத்துக்கான பட்டா, சிட்டா காப்பீங்க. இது எல்லாமே வந்து அதுவும் 40 MBக்குள்ள ஒரே ஃபைல வந்து நீங்க வந்து சேர்த்து சமர்ப்பிக்கவும் அப்படின்னு சொல்லி குடுத்துறலாம். இது குடுத்ததுக்கு அப்புறமா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா போய் சேர்ந்துருச்சு. அதுக்கு அடுத்து வரக்கூடிய டீட்டெயில்ஸ பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சக்சஸ்ஃபுல்லா போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து சிஎம் செல் மூலியமா, அதாவது சிஎம் ஹெல்ப்லைன் மூலியமா வந்து உங்களுடைய மனு வந்து ஏற்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வரும் மெசேஜ் வரும். அதுக்கப்புறமா இது தொடர்பான மெசேஜஸும், கால்ஸும் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வரும். ஏன்னா, நம்ம வந்து இப்போ மனு அளிச்சிருக்கிறது எங்கன்னு பார்த்துருக்கீங்கன்னா, முதல்வருடைய நேரடியான ஒரு ஹெல்ப்லைனுக்கு தான் வந்து நம்மளுடைய மனுவ வந்து நம்ம வந்து குடுத்துருக்கோம். அதனால எந்த வகையிலயும் பயப்பட தேவையில்ல. கண்டிப்பா நம்மளுடைய மனு வந்து நம்ம குடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. எல்லாமே ஒரிஜினலா இருக்கு. நம்ம வந்து அந்த கனவு இல்லம் திட்டம் பெறுறதுக்கு தகுதியானவர்கள் அப்படின்ற பட்சத்துல, நமக்கு கண்டிப்பா வீடு வர வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான கன்டென்ட்ஸ் பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவ மறக்காம ஷேர் பண்ணிடுங்க.